my channel Kavi's Vlogs. If you are channel first time watching, red color subscribe button press பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி ஆளுங்கற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் என்ன Instagramல ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழ description barல வந்து என்னோட Instagram link வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அத போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So, இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பேசிக் மேக்கப் லுக் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போடணும்னு நினைச்சேன் பட் முடியல. சோ இப்போ வந்து நான் போட போறேன். சோ இந்த மேக்கப் லுக் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க போடுற Dress பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் நீங்க கொஞ்சம் மாத்துனீங்கன்னா நிறைய விதமான ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ சிம்பிளா வந்து நீங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க இல்ல வெளியில போறீங்க ஒரு சிம்பிள் பார்ட்டிக்கு போறீங்க ஒரு டின்னருக்கு போறீங்க அப்படினா சோ இந்த மாதிரி நான் இப்போ போட்டுக்க காஸ்டியூம்ல நான் போட்டுக்க ஹேர் ஸ்டைல் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு கோவிலுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படினா கொஞ்சம் ஹேர் ஸ்டைலும் Dressம் வந்து மாத்திட்டீங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பட் மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு சூப்பரா இருக்கும். அண்ட் நிறைய திங்ஸ் இதுக்கு வந்து தேவைப்படாது. ஃபவுண்டேஷன் தேவையில்லை, கன்சீலர் தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிள் லுக் உங்க வீட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு மட்டுமே வந்து நம்ம பண்ண போறோம். சோ அந்த மேக்கப் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கறது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே போட்டு அப்ளை பண்ணிட்டாலும் சரி, நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேட் காட்டன் பேடில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நெக் பார்ட்லேயும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்கப் போடுறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து ஒரு 10 to 20 minutes காய வச்சுட்டு இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து போட போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் மேக்கப் போடணும். இல்லை அப்படின்னா நம்ம போடுற மேக்கப் எல்லாம் நம்மளோட போர்ஸில் போய் வந்து நல்லா கிளாக் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து சேஃப்டி பண்ணும். அதே மாதிரி நம்ம பிஃபோர் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸையும் வந்து நல்லா மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் லிப்ஸ்டிக் போடுறப்போ. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு டே க்ரீம், கார்னியரோட ஒரு டே க்ரீம் தான் வந்து நான் போட போகிறேன். ஸோ இதை வந்து போட்டுட்டு நல்லா உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டே க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த டே க்ரீம் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர்வெட் ஒரு கார்னியர் எது வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஐப்ரோஸை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஐப்ரோஸில் வந்து நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணுறதுக்காக நான் லாக்மியோட இந்த ரோஸ் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரோஸ் பவுடர் இல்லாத வீடே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் இதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய அண்டர் ஐ ஏரியாவில் வந்து நிறைய பவுடர் வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறனால. ஸோ மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பவுடர் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் பவுடர் அதிகமாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க, காதுக்கு மறக்காமல் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி புருவத்தை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஐப்ரோஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு நேச்சுரலாகவே ஐப்ரோ வந்து நல்லா இருக்கனால ஐப்ரோஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதில் இருக்க பவுடரை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த காஜல் யூஸ் பண்ணுறேன், லாக்மியோட ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த காஜல் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், எந்த காஜல் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளான காஜல் அப்படின்னா ஹிமாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபீஸ்க்கு வந்து சூப்பர் காஜல் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய லோவர் வாட்டர் லைனில் மட்டும் நான் இந்த காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் மேலே அப்ளை பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் கீழே மட்டும் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் திக்காக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்துட்டு நான் ஒரு ஷாப்பிங் போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐலைனர் பண்ண போகிறேன். இந்த ஐலைனர் பென்சில் வச்சு தான் நான் போட போகிறேன். ஸோ இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ அமேசானில் ப்ராடக்ட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது இது. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டேஸ்லரோட ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கிட்ட தான் வரும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஐலைனர் போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பென்சில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது வந்து ரொம்பவே ஈஸி. பாருங்கள் நான் எவ்வளோ சீக்கிரமாக போட்டேன்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விங்டு லைன்லாம் எதுவுமே போட கிடையாது, சிம்பிள் தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், 2 பக்கமும் என்னோடய ஐலைனர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னடா கேமரா முன்னாடி அசிங்கம் பண்ணிகிட்ருக்காளேன்னு நினைக்காதீங்க. நம்ம லிப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த லிப் பாமெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு துணியை வச்சு லேசாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட லிப் பென்சில் வந்து கிடையாது. ஸோ அதனால் என்னோடய ஐஷேடோ பேலட்டில் இருந்து நான் வந்து என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலான ஷேட் எடுத்து நான் வந்து ப்ரஷ் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய மேலே இருக்கக்கூடிய அப்பர் லிப் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அது காட்டுறதுக்காக. ஸோ இந்த பிங்க் கலர் தான் வந்து நான் இன்றைக்கி லிப்ஸ்டிக் போட போகிறேன். அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஷேட் எடுத்து நான் லைன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் லைன் பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் டைரெக்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸ் டார்க்காக இருக்குது. அதுக்காக இந்த லைட் பிங்க் ஷேடையும் இந்த ஸ்கின் கலரையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவனாக வந்து மாற்றிக்க போகிறேன். ஸோ கீழே இருக்க லிப்ஸ் வந்து பிங்க் கலர்லேயும் மேலே இருக்கிறது வந்து பிளாக் கலர்லேயும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்தியன் ஸ்கின் டோனில் இருக்க எல்லாருக்குமே வந்து மேலே இருக்க லிப்ஸ் வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதை ஈவனாக காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ்டிக் நல்ல சூப்பராக எலகண்ட்டாக தெரியும், இல்லை அப்படின்னா டார்க்காக தெரியும். அதுக்காகத்தான். ஸோ இப்போ வந்து ப்ரஷ் வச்சு நான் வந்து என்னோடய லிப்ஸை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மேலே இருக்கக்கூடிய லிப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்றனால அதை வந்து நான் விசிபிளாக காட்டுறதுக்காக இந்த லிப் வந்து நான் லிப் லைனர் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த மாதிரி லிப் பென்சில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடும்போது அதோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். உங்களுக்கு வந்து நல்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறது வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய டார்க்னஸ் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி என்னோடய லிப் ஷேப் வந்து தனியாக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த NYBயோட கிரேசி ஃபார் பிஸான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேடு தான் வந்து இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி தெரியும். பட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பீச் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி ஒரு மூஸியான ஷேடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே லைட்டாக தான் போட போகிறேன். ஸோ லைட்டாக என்னோடய லிப்ஸில் வந்து டேப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் லிப்ஸை வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயே வந்துட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதை வந்து லிப்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லிப்ஸ்டிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னோடய காஸ்டியூம் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த vlogக்கு இன்ட்ரோ எடுத்தோம், அப்போ எடுத்தது. ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். சிம்பிளாக வந்து 2 பஃப் மாதிரி வச்சு ஒரு ஹை போனி டெயில் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஃபுல் ஃபினிஷ். அண்ட் இந்த பிளாக் ட்ரெஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு லாங் மேக்ஸி மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃபுல் ஃபினிஷ். இது வந்து நான் அப்படியே வந்துட்டு கிளம்புறேன். ஸோ அந்த vlog வந்து சாரி என்னால் எடுத்து போட முடியல, சாரி. ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மேக்கப். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மேக்கப் லுக் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதோட கமெண்ட்ஸை வந்து கீழே கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.